முன்னாள் முதல்வர் ஓபிஎஸ் பெரியகுளத்தில் இருந்து சென்னை செல்ல மதுரை விமான நிலையம் வந்தார். விமான நிலையத்தில் செய்தியாளர்கள், ரவீந்திரநாத் யார் என்று எனக்குத் தெரியாது என உதயகுமார் கூறியது குறித்து கேள்வி எழுப்பினர். அதற்கு பதில் அளித்த ஓபிஎஸ், டாக்டர் வெங்கடேசன் பேரவை பாசறையில் மாநிலச் செயலாளராக இருந்தபோது என் மகன் ரவீந்திரநாத்தையும் பிரதீப்பையும் அழைத்து யாராவது ஒருவர் தேனி மாவட்டத்தில் மாவட்ட செயலாளராக போடுகிறேன் என சொன்னார் என எனது மகன் என்னிடம் வந்து சொன்னார். அப்படியா என்று கேட்டு நான் டாக்டர் வெங்கடேசனை சந்தித்தபோது வெங்கடேசன் எந்த சோபாவில் அமர்ந்திருந்தார், அப்போது உதயகுமார் எப்படி இருந்தார் என்று சொன்னால் அரசியல் நாகரிகமாக இருக்காது. இதற்கு மேல் உதயகுமார் எங்களை பற்றி பேசுவதை நிறுத்திவிட வேண்டும் என்றார். பிரச்சனை யாரால், எங்கு, எப்படி உருவாக்கப்பட்டது என்பது அனைவருக்கும் நன்றாகவே தெரியும். விசுவாசத்தை பொறுத்தவரையில் மாண்புமிகு அம்மா அவர்கள் எனக்கு ஒரு நல்ல நற்சான்றிதழ் வழங்கியிருக்கிறார்கள் என்பது அனைவரும் அறிந்தது. எந்த சூழ்நிலையும் நான் கட்சி பிரிந்து கிடக்கிற அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தின் சக்திகள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலிருந்து அவர் உருவாக்கிய சக்திகள், மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வளர்த்த சக்திகள், யாராலும் வெல்ல முடியாத இயக்கமாக மாண்புமிகு அம்மா அவர்கள் இந்த இயக்கத்தை உருவாக்கி தந்திருக்கிறார்கள் என்பதெல்லாம் எண்ணித்தான் பிரிந்து கிடக்கிற அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தினுடைய சக்திகள் அனைவரும் இணைய வேண்டும் என்றுதான் நான் சொன்னேன். ஏதோ யாரிடமும் நான் என்னை அழைத்து கொண்டு போய் யாரிடமும் சேர்க்க வேண்டும் என்று இதுவரை நான் சொன்னதே கிடையாது. ராஜன் செல்லப்பாண்டன் அதை புரிந்து கொள்ள வேண்டும். அவர் எனக்காக சிபாரிசு செய்கிறேன் என்று வேற சொல்லியிருக்கிறார். எனக்காக வேண்டி யாரும் பரிந்து பேச தேவையில்லை. டாக்டர் வெங்கடேசன் அவர்கள் பாசறையினுடைய மாநில செயலாளராக இருந்த பொழுது என் மகன் ரவீந்திரநாத்தையும் பிரதீப்பையும் அழைத்து யாராவது ஒருவர் தேனி மாவட்டத்தில் மாவட்ட செயலாளராக நான் போடுகிறேன் என்று சொல்லியிருக்கிறார்கள். என் மகன்கள் என்னிடம் வந்து சொன்னார்கள். அப்படியே என்று கேட்டு டாக்டர் வெங்கடேசனை சந்திக்கின்ற பொழுது வெங்கடேசன் எந்த சோபாவில் உட்கார்ந்திருந்தார், அப்பொழுது உதயகுமார் எப்படி இருந்தார் அந்த நிலைகள் என்பதை நான் கண்கூடாக பார்த்திருக்கிறேன். அதை சொன்னால் அரசியல் நாகரிகமாக இருக்காது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். டாக்டர் வெங்கடேசன் நான் சொன்னது, தயவு செய்து என் மகன்கள் யாரையும் மாவட்ட செயலாளர் பதவிக்கு போட வேண்டாம் என்று சொன்னேன். ஏன் என்று கேட்டார். வாரிசு அரசியல் என்று சொல்வார்கள் எதிர்கட்சிகளுக்கு. இதையும் டாக்டர் புரட்சி தலைவி அம்மாவுடைய பக்கத்தில் நான் இருப்பதனால் வாரிசில் என்று சில பிரச்சனைகளை கிளப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லி வேண்டாம் என்று சொல்லிவிட்டு வந்துவிட்டேன். மீண்டும் திரும்பவும் டாக்டர் வெங்கடேசன் அவர்கள் மாண்புமிகு அம்மாவிடம் சென்று இந்த மாதிரி பன்னீர்செல்வனுடைய பிள்ளைகளை யாராவது ஒருத்தரை, குழந்தைகள் யாராவது ஒருத்தரை, பையன்களில் யாராவது ஒருத்தரை போட வேண்டும் என்று நான் சொன்னதற்கு வேண்டாம் என்று சொல்லிவிட்டு சொன்னேன். அம்மா அவர்களும் ஏன் வேண்டாம் என்று சொல்லுகிறார், போடுப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் சொல்லிட்டாங்க. அவர் திருமணியாட்டம் சொன்னார், அம்மாவை சொல்லிட்டாங்க அப்படி சொன்னாரு. நான் மீண்டும் மாண்புமிகு அம்மா அவருடைய அறையில் சென்று சந்தித்த பொழுது இந்த மாதிரி வெங்கடேசன் அவர்கள் என் பையன்கள் யாராவது ஒருத்தருக்கு மாவட்ட செயலாளர் போறது என்று சொல்லுகிறார் அம்மா அப்படின்னு கேட்கிறாங்க. வெங்கடேசன் சொல்லவில்லை, நான் தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி அம்மா சொன்னாங்க. அதை நான் மறுப்பதற்கு இல்லை, அப்படித்தானே வந்தது. ஆக 2008 காலத்தில் இதையும் டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்களே நான் தான் பன்னீர்செல்வத்தினுடைய பையனுக்கு மாவட்ட செயலாளர் போடுவதற்கு உத்தரவிட்டேன் என்று சொல்லியிருக்கிறார்கள். மாண்புமிகு அம்மா அவர்களுக்கு அடையாளம் தெரிந்தால் போதும். உதயகுமார் அவர்களுடைய எப்படி சொல்றதே புரியவில்லை. அவர் எப்படி வந்தார் என்பதெல்லாம் உங்களுக்கு மதுரையில் வசிக்கின்ற உங்களுக்கு நன்றாகவே தெரியும். ஆக அம்மாவே உத்தரவு போட்டதற்கினால் யாருடைய சிபாரிசு எங்களுக்கு தேவையில்லை. இனிமேல் உதயகுமார் எங்களை பற்றி பேசுவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும்.